எம்ஜிஆரோட பிறந்தநாள் அன்னைக்கு கரெக்டான அனௌன்ஸ்மெண்ட். நீங்க எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு விட்டுருங்க. அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சியா இல்ல, பிரதான கட்சியா இல்லையா? அதிமுக ஒரு சின்னம் இருக்கா இல்லையா? அதிமுக ஆட்சி அதிகாரத்தை அந்த வரலாறு இருக்கா இல்லையா? அப்படி ஒரு கட்சி கிட்ட இருந்து வர ஒரு அறிவிப்பை நம்ம எப்படி கடந்து போக முடியும்? அவங்க என்ன ஆடு மாடு கொடுக்கலையா, இல்ல லேப்டாப் கொடுக்கலையா, இல்ல ஸ்கூல் பஸ் கொடுக்கலையா, இல்ல அம்மா உணவகம் நடத்தலையா? பண்ணிருக்காங்க தானே, அப்புறம் பண்ணுவாங்களான்னு சந்தேகம்னா? இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதிகாரிங்க கிட்ட கேட்காம தன்னிச்சையா அவரே ஒரு அரசியல் முடிவை எடுத்திருக்கிறார். கான்ட்ராக்டர்காரருக்கு செலவு பண்ணா பணம் வருது அரசாங்கத்துல, ஆனா மக்களுக்கு பொங்கலுக்கு கொடுக்கணும், ரேஷன் கார்டு கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு வலிக்கும். அப்படிப்பட்ட அதிகாரிகளை கேட்காம இதை நீங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு 2 தாரகம் வந்துடும் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்னு, ஆண் பாவம் பொல்லாது அப்படின்றது புரிஞ்சிருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு எல்லாமே பெண்கள் நாட்டின் கண்கள், நிலவே நதியே, ஆம்பளை யாருமே மதிக்கிறது ஆண்களை. ஏப்பா நீ உழைக்கிறதுக்கே நேர்ந்து விட்ட இனமப்பா, போ உழைப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீ ஒண்டி எதுக்குப்பா கஷ்டப்படணும்? நீ பஸ்ல ஃப்ரீயா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு வேலை நடத்திடுறாங்க. அது 2 கோடி அட்டைதாரர்களுக்கு குறைந்தபட்சம் கிடைக்கும். 2 கோடி பேருக்கு 2000 ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் ஒரு கோழிக்கறி வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு நாள் ஒரு மீன் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல பிள்ளைக்கு ஒரு சட்ட துணி வாங்கி கொடுப்பாங்க, இல்ல புஸ்தகம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஏழை பழைக்கு தானே அந்த பணம் போது. அவங்க கிட்ட இருந்து வரியா வாங்கி உறிஞ்சி எடுக்கும் போது நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? ஏங்க, மக்கள் கிட்ட சம்பந்தமே இல்லாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரியை போட்டு வாங்கும் போது இலவசமா கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இது என்ன கேட்டா இது பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து வருது. அவர் 8 வாட்டி தோத்துட்டாரு, அவர் ஒரு வசீகரம் இல்ல.